வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சாங் ரியாக்ஷன் வந்து போட்டுட்டு இருக்கோம், நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ரீசெண்டாக போட்ட கூலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் பிளாஸ்ட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்துல இருந்து, அது நம்ம தனுஷ் நடிச்சு இயக்கி வந்த படத்துல இருந்து என்ன சுகம் லிரிக்கல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தியாவசிய வீடியோ போயிடலாம். அண்ட் கெஸ் வாட், அகெயின் இந்த கொம்போ நித்யா மேனன். ஸோ தெரிலப்பா எனக்கு, அவங்க தமிழ் படத்தில் வந்து ரொம்ப நாள் சேர்ந்து வந்திருக்காங்க. பட் செம்மையாக கொடுத்துட்டு இருக்காங்கப்பா எல்லா படமும். அவங்க கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம பிறகு பேசுவோம், மொதல் வீடியோ பார்த்துடலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். 8 நிமிஷம் பாடல், 3 நிமிஷம். ஜிவி பிரகாஷ் இசையில் தனுஷ் பாடியிருக்கிறாரு. வண்டதா பிலிம்ஸ். சிவனேசன், அவர் பேர் சிவனேசன்களா? தனுஷ். ஓகே. நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அந்த படம் மேல. அழகா இருக்குவா. Wow. Why so natural? Seriously. ஓ, தனுஷ் எழுதியிருக்காரு. ஸ்வேதா மூவி. ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த சாங் வாஸ் ஸோ நைஸ், நல்லா இருக்கு. டு பி ஆனஸ்ட் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி காமாக ஃபீல் ஆகுது. ஓகே, ஐ லைக் டூ சீரியஸ்லி நல்லா இருக்கு. அந்த விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து சாங்கோட லிரிக் அண்டு இந்த கம்போசிஷன் எல்லாமே சொல்கிறாங்களே, எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஏன் அப்படி இன்னும் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, லிட்ரலி இந்த இடத்துல இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேயா?
ஸோ நான் லிட்டரலி ஒரு வைப் மூல தான் இருந்தேன், அப்படியே மலையில் பார்த்துக்கிட்டு உட்காந்து தான் இருந்தேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அந்த கையோட உடனே உள்ளே வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த வைப் இன்னும் போல. அதோட இந்த பாடல் கேட்கும் போது வந்து சீரியஸாகவே வந்து ஒரு மாதிரி அப்படியே எப்படி தெரியுமா, அந்த தாங்க தாங்க பாருங்கள் அந்த ஒரு டோனு, அதுல தனுஷ் தான் பாடியிருப்பாரு, அவர் படத்துல தான் பாடியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட என்ன சோகம் என்ன லைக் உங்களுக்கு அது எப்படி நான் ஃபீல் பண்ணி சொல்றேன் எனக்கு தெரியல. பட் ஐ ட்ரை டு புட் த வேர்ட்ஸ் கரெக்ட்லி. பட் நீங்க உங்களுக்கு புரிய நம்புறேன். ஓகே, நல்லா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்குது அந்த படம் மேல. ஓகே, ராயின் படம் வந்து எஸ் நல்லாவே ஓடிச்சு தான், சில மிக்ஸ் ரிவ்யூ வந்துச்சு தான், இல்லைன்னு இல்லை. பட் இந்த படம் வந்து ஐ திங்க் தனுஷோட எப்படி சொல்றது, அவர் வந்து அந்த பாப்பானியோட பண்ணியிருப்பார்ல, கொஞ்சம் கிரவுண்டடாக பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி இந்த படம் வந்து கிரவுண்டடாக இருந்துட்டாலே கண்டிப்பாக வந்து நல்லாவே ஓடும். அதுவும் இல்லாமல் அகெயின் நித்யா மேனன், வாட் அ கம்பேக், சீரியஸ்லி. தமிழ் படத்தில் வந்திருக்காங்க மறுபடியும். ஆனால் அவங்க கொடுக்குற எல்லா படமும் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ வரைக்குமே ஐ திங்க் நம்ம தனுஷ் இவங்க 2 பேரும் நடிச்சாங்க தெரியுமா, அந்த படம் வந்து திருச்சிட்டு படம், அந்த படம் வந்து கிட்ட 1 year மேலே ஆகுது. இன்னமும் சோபனா கேரக்டர் யாரும் மறக்கல, அந்த பேரும் யாரையும் மறக்கல. ஸோ தட் வாஸ் ஸோ டீப். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்த தலைவன் தலைவிலையும் வந்து வேற லெவலில் பேர் போட்டிருக்காங்க. அண்ட் லைக் ஈக்குவலான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும். இதுலேயும் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆக்சுவலி இவங்க பேர் பார்க்க அழகா இருக்கு. ஏன்னா போன தடவை நம்ம பார்த்துருப்போம், திருச்சிட்டுமே பார்த்துருப்போம், இந்த பேர் செம்மையா இருக்குன்ட்டு. அதே பேர் திருப்பி இறக்கிருக்காரு, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப நேச்சரா இருக்கு, நம்பகத்தன்மையா இருக்கு. ஸோ கதைக்களமும் வந்து அதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வி கேன் ஃபீல் த எமோஷன்ஸ். ஓகேயா? ஏன்னா என்னதான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ராமாவில் வந்து கதைகள் அப்புறம் அந்த திரைக்கதை, ஒளிப்பதிவு இதெல்லாம் இருந்தாலும் கூட எது தெரியுமா மெயினாக நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து கொடுக்கறது, ஹீரோ ஹீரோயினோட இல்லை கதாபாத்திரங்களோட கெமிஸ்ட்ரிஸ். அந்த கெமிஸ்ட்ரி சரியா ஓக்கானாதான் இவங்களை பார்க்கும்போது நம்மளும் லவ் பண்ண ஃபீல் வரும், அவங்கள பார்க்கும்போது வந்து அழுக தோணும், சிரிக்க தோணும், கோவப்பட தோணும், எல்லாமே அப்போதான் தோணும். அந்த அது 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 வந்து பேசிங்னு வருதுன்னா அதோட கேரக்டர் ஆக். ஸோ அந்த கேரக்டருக்கு அழகாக கொடுத்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ சம்டைம் யோசிக்கலாம், என்னடா கதை இது ரொம்ப சிம்பிளான கதையாக இருக்கும், படம் ஹிட்டாக இருக்கேன்ட்டு, ஏன்னா எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற படம் தான் சொல்லுங்கள், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர் அண்ட் டீசர் சம்திங், பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே, ஸோ என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், என் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ தனுஷ் வீடியோ பார்த்துட்டு மறக்காம கம்மியில் வந்து என்ன போட சொல்லலாம், முடிஞ்ச ஏதாவது வெள்ளைப்பூ போடுங்க. இட்லி மல்லிகைப்பூ சொல்ல முடியாது, சேட் இருக்குது, வேணும் ஒரு வெள்ளைப்பூ தான் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தனுஷ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக உங்கள் கருத்து வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களை சொல்லலாம். பாய்.